ஃபைனலா ரோஜாவோட ரியாக்ஷனை பார்க்க போறோம். அவங்க அண்ணன் இப்படி பண்ணுவாருன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டான். நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி என்னை இங்க அனுப்பி விட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பேசிக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ப்ளீஸுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அத நீங்களே உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாமே. எதுக்கு என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுல நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணன் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். உங்க காலில் வேணாலும் விழுந்து கேட்கறேன். நீங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணீங்க. ஆனா நான் உன்னதானே ரோஜாமா லவ் பண்ணேன். ராஜா, ராஜா நீங்களா? என்ன மேடம், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடவா? ஓங்கி அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன பிராங்க் பண்ணிட்டீங்கல்ல? ரோஜாமா சத்தியமா சொல்றேன், இந்த பிராங்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எல்லாமே பிளான் பண்ணது உங்க அண்ணி விஜய் தான். விஜய் அண்ணியா? ஆமா, உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு விஜய் அண்ணி கிட்ட சம்மதம் சொல்லியிருக்காரு. அவங்க உடனே செம்பாக்காக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்க, ஆனா நீங்க வரது ரோஜாக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ணி போய் வச்சுக்கிறவங்கள. ஆமா, நீங்க துபாய் போறதால என்ன சொன்னீங்க? ப்ரமோஷன் கிடைச்சதா? அதெல்லாம் அப்போ பொய்யா? ப்ரமோஷன் கிடைச்சது பொய் இல்லம்மா, உண்மைதான். ஆனா துபாய்ல இல்ல, இங்கதான். இங்கயா? புரியல. ஆமா, லவரா இருந்து இப்ப ஹஸ்பண்ட் ஆகிற ப்ரமோஷன் கிடைச்சிருக்குல்ல, அதத்தான் சொன்னேன். ஐயோ ராஜா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல இது ஒரு பிராங்கா இருக்கும். நம்ம உங்களை தான் பார்க்க போறோம். எங்க அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சீக்கிரமா சம்மதம் சொல்வாரு. நீங்க எல்லாரும் என்ன வந்து பொண்ணு கேட்பீங்க, எதையுமே நான் எதிர்பார்க்கல ராஜா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அப்போ கீழே வந்திருக்கிறதெல்லாம் நம்ம ஃபேமிலி தானா? செம்பாக்கால வந்திருக்காங்களா? எல்லாருமே வந்திருக்காங்கம்மா. ஐயோ ராஜா, நீங்களாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்க கூடாதா? நேற்று நைட்ல இருந்து ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்லாம அழுதுகிட்டே இருந்தேன். கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. பாருங்க என் கண்ணை பாருங்க நல்லா. சாரி ரோஜாமா, எப்போதுமே உன் கண்ணு வீங்கி பெருசாவே இருக்கிறதுனால இப்ப எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல. சரி சரி, கோவப்படாத, சும்மாதான் சொன்னேன். ராஜா உங்களை சும்மா தாண்டி சொன்னேன். அப்புறம் உள்ள யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? யாரு வந்திருப்பா? உங்க ஃபேமிலியே பாதி ஊருக்கு சமம். அவங்க எல்லாரும் சேர்ந்தாலே இந்த வீடே நிறைஞ்சு போயிருமே. கரெக்ட் தான், பட் ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸ்பெஷலான பர்சனா? அது யாரு? அவங்கள நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். கண்மணி வந்திருக்காளா? ஆமா ரோஜாமா, அவளை கூப்பிட வேணாம்னு தான் பார்த்தேன். ஆனா கண்மணியோட அம்மா எங்க அத்தை இருக்காங்கல்ல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு நேராவே போய் கண்மணியும் கார்த்திகையும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப கண்மணி ஓகேவா? அவ எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாளே? ஓகேவா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ராஜா வேற யாரெல்லாம் வந்திருக்கா? எனக்கு உள்ள போகவே பயமா இருக்கு. என்ன பயம் உனக்கு? வந்திருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்க தான், எந்த பயமும் உனக்கு வேண்டாம். சரி, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், நம்மள தேட போறாங்க, போலாமா? உள்ள வந்து என்ன பண்ணணும்? காஃபி எடுத்துட்டு வந்து குடுமா. எல்லாரும் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, இல்ல ஏதாவது பேசுவாங்க, அவங்க கிட்ட ஜாலியா உட்காந்து பேசு, அவ்வளவுதான். உனக்கு தான் உன் ஃப்ரெண்டு கண்மணி கூட இருக்கால, அப்புறம் என்ன பிரச்சனை? ஆனா ஒரு விஷயம் ராஜா, நீங்க என்ன பிராங்க் பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களை மன்னிக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்களை வச்சு செய்ய போறேன் பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதை தவிர என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு பிரச்சனையே இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். இரு இரு இரு. ராஜா என்ன பண்றீங்க? இப்படி வா, உள்ள போறோம். ஆமா, எல்லாரும் பாப்பாங்க ராஜா. பாக்கட்டும், என் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன், அதனால மத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னத்த என்னமோ புதுசா இன்னைக்குதான் ரெண்டு பேரும் பாத்துக்கிற மாதிரி இவ்வளவு நேரம் ஆகுறாங்க. எவ்வளவு நேரம் தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறது? வந்துருவாங்க இரு. வராங்க. எப்படி ஜோடி போட்டுக்கிட்டு வராங்க பாருங்க. அம்மா, உங்க ரெண்டு பேரும் பார்த்தா பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ நாங்க கல்யாணம் அட்டென்ட் பண்ண வந்த மாதிரி இருக்கு. மாப்பிள்ளையும் பொண்ணுமா ஜோரா ரெடியா இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. ஸ்ரீ, கண்மணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீ. இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. கண்மணி, உண்மையை சொல்ல போனா நீ தான் கல்யாணம் பொண்ணு மாதிரி அவ்வளவு அம்சமா லட்சணமா அழகா இருக்க.
பாத்தீங்களா, உங்க கண்ணுக்கும் அப்படிதான் தோணுதா? அதுதாங்க நானும் சொன்னேன். இவங்க தான் ஏத்துக்கவே மாட்டாங்க. என்ன டாக்டரே, கேப்ல நல்ல கெடா விட்டுறீங்க போலயே. கண்மணி, யார் இந்த குட்டி பாப்பா? அழகா இருக்கா. அது எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற இன்னொரு டாக்டரோட குழந்தை ஸ்ரீ. அவங்க வெளியே போயிருக்காங்க, அதனால நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். ஓ, செம கியூட். பேர் என்ன? இதழ். வாவ், இதழ் நல்லா இருக்கு. சரி ஸ்ரீ, அம்மா அத்தையெல்லாம் வந்திருக்காங்க, எல்லாரையும் போய் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசு. சரி கண்மணி. விஜய் அண்ணி, ரோஜா, நல்லா என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களுக்கு இருக்கு அண்ணி, எல்லாரும் போட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. சரி அண்ணி, காஃபி எல்லாம் கொடுங்க, நான் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் தரேன். பாரா, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, எனக்கு இந்த மாப்பிளையே வேணும், நான் காஃபியை நீட்ட மாட்டேன், எனக்கு இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னமோ ரொம்ப அக்கறையா காஃபியை கொடுங்க, நான் வந்து கொடுக்குறேன்னு ஆர்வமா சொல்ற மாதிரி இருக்கு. கண்ணு, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த கேப்லயே உங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்க திருப்தியா காஃபி குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருக்கோம். சரி, இப்ப நிச்சயத்துக்கு, கல்யாணத்துக்கு, அப்புறம் ரிசப்ஷன் எதுவும் வைக்கணுமா? இது எல்லாத்துக்கும் தேதி குறிச்சிட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் வசதியா இருக்கும்ல. அதுக்கு முன்னாடி பொண்ணை பிடிச்சிருக்கான்னு பையனோட அம்மாட்டி ஒரு வார்த்தை கேட்டுருவோம். தாய்க்கிழவி, சொல்லு, உன் மருமாவை எப்படி? உன் பேர் என்ன கண்ணு? ரோஜா ஸ்ரீமா. சமைக்கலாம் வருமா? ஏதோ ஒரு அளவுக்கு செய்வேம்மா, ஆனா ரொம்ப தெரியாது, அன்னிக்கிட்ட இருந்து கத்துப்பேன். இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, வீடை நீட்டா வச்சுக்கிறது, கூட்டி துடைக்கிறது, அதெல்லாம் செய்ய தெரியுமா? தாய்க்கிழவி, எந்த காலத்துல இருக்க நீ? இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்குது, பாத்திரம் வளர்க்கறதுக்கு டிஷ் வாஷர் இருக்குது, வீடெல்லாம் கூட்டி துடைக்கிறதுக்கு இப்ப ரோபோவே வந்துருச்சு. என்ன, ரோஜாவோட அண்ணனை பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்க? அவர் தங்கச்சிக்காக என்ன வேணா செய்வாரு. நீ ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, எல்லாத்தையும் கொண்டு வந்து எப்படி இறக்குறாருன்னு மட்டும் பாரு. என்னன்னு, நான் சொல்றது சரிதானே? கரெக்டு தாமா. எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, அவளுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? எம்மாடி, என்னடா ஆரம்பத்திலேயே இவ்வளவு வேலை செய்ய தெரியுமா அவ்வளவு வேலை செய்ய தெரியுமான்னு கேக்குறாங்களேன்னு தப்பா எடுத்துக்காத. என் பிள்ளைய நான் வளர்த்துறதை விட என் பொண்ணு தான் அவனை அதிகமா வளர்த்துச்சு. உனக்கே நல்லா தெரியும், செம்பா தான் அவனை அதிகமா வளர்த்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, கூட்டுறது, பெருக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் என் பிள்ளைக்கு தெரியும். நீ எங்க கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்ல ரெண்டு பேரும் தனியா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த குடும்ப வேலைகள் எல்லாம் எந்த கஷ்டமும் வராதுமா. அந்த அளவுக்கு தான் என் பையனை என் பொண்ணு வளர்த்து வச்சிருக்கா. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு இதுதான், அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாத்திக்க பாருமா. சொல்லுங்கம்மா. இல்ல, முடி கொஞ்சம் நீளமா வளர்த்தி ஜட பின்னி போட்டு பூ வச்சினா அவ்வளவு அழகா லட்சணமா இருப்ப, அதான். தாய்க்கிழவி, எங்க உன் முகரைய காட்டு, நீ சொல்றியா அத? அடடடடா, போதும் போதும், நிப்பாட்டுங்க. தேதியை குறிச்சிட்டு கிளம்புவோம். என்ன நோய் நோய்னு பேசிட்டு இருக்கீங்க வந்த இடத்துல? என்ன? சொல்லுங்கம்மா. தேதியை மட்டும் எப்ப குறிச்சிக்கலான்றத பார்த்து சொல்லுங்கண்ணே. இவ்வளவு நேரம் அததாமா போய் பார்த்துட்டு வந்தேன். அடுத்த மாசத்துலயே நிறைய நல்ல நல்லா வருது, அதுலயே ஏதாவது ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? என்னது, அடுத்த மாசத்துலயேவா? ஏங்க, கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குங்க, ஒரே மாசத்துல கண்டிப்பா பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ணிடலாம் விஜய். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துச்சுல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா பண்ணா வேகமா பண்ணி முடிச்சிடலாம். ஆமாக்கா, அண்ணன் சொல்றதா கரெக்ட். ஐய, என்னது அண்ணன் ஒண்ணன்ட்டு? அவர் உங்களுக்கு மச்சான் வேணும், மச்சான் உரிமையா கூப்பிடுறது இல்ல? அது இல்ல ஜோஸ்பின், டக்குன்னு வரல, அதான். அதெல்லாம் இனிமே ஆட்டோமேட்டிக்கா வரணும். கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே எல்லாம் போக போக ஒன்னா தெரிஞ்சுக்குவீங்க. ஆமா, இவளுக்கு 5-6 தெரியும் வந்துட்டா சொல்றதுக்கு. வாய மூடிட்டு நிக்கிறாள பாரு, வந்ததுல இருந்து நோய் நோயின்னு. என்ன ஜோ, ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. சப்பாத்தி கட்ட வேணுமா இல்ல தொடப்ப கட்ட வேணுமா? ஒன்னும் இல்லம்மா தாயே, எனக்கு ஒரு கட்டையும் வேணாம், நான் பேசாம உட்காந்துக்கிறேன். சரிடா, அப்ப அடுத்த மாசமே நிச்சயம் கல்யாணம் எல்லாத்தையுமே கையோட வச்சிடலாங்கிறீங்களா? ஆமாமா, அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப தேதியும் குறிச்சிட்டு மண்டபத்தையும் புக் பண்ணிடலாம். சரிம்மா, நாளைக்கு காலையில நீயும் வீட்டுக்காரும் வாங்க, நானும் விஜயும் வரோம். 4 பேரும் கோயில்ல சேர்ந்து போய் ஐயர்கிட்ட தேதி குறிச்சிட்டு வந்துடலாம். ஆமாங்கண்ணே, அதான் சரியா இருக்கும். நாளைக்கு காலையில நாங்க வந்துடுறோம். சரி, அப்ப எல்லாரும் கிளம்பலாமா? செம்பாக்கா, இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ விஜி, காலையில எல்லாருக்கும் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு தாங்க வந்தேன். வந்தோடனே சாப்பிடணும் பாத்தீங்களா, அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். எல்லாம் அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். இது நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் நாங்க எல்லாரும் கண்டிப்பா வரோம். சரிக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கு ரோஜாவை நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கண்ணு, அவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு 2 பேரும் நல்லா சந்தோஷமா வாழ்றத பார்த்தாலே போதுமே. அதை விட வேற என்ன நமக்கு வேணும்? அண்ணே, நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்துடும். நீங்களும் விஜய் வந்துருங்க. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஸ்ரீ, பாய் டி, உனக்கு நான் கால் பண்றேன். ஓகே கண்மணி, பாய். சரிம்மா விஜய், ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரவா? காலையில நம்ம கோயில்ல பார்க்கலாம். சரிக்கா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, போயிட்டு வரேன். சரிம்மா. ஏக்கா, ஒரு நிமிஷம். என்னப்பா? 4 பேரும் இங்க நிக்கிறீங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன தம்பி, சொல்லு. இல்ல, நாங்க காதலிச்ச டைம் கூட யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம வீட்டுல யாராவது பார்த்தா மனசு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி எங்கேயுமே வெளியே போனது கிடையாது. அதான் நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுல உங்க எல்லாத்துக்கும் சம்மதம் ஆயிடுச்சுல. இப்ப நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா, உங்க பர்மிஷனோட?
நைட் வேலையா இருந்தாலும் சரி காலையில வேலையா இருந்தாலும் சரி நான் ஃபுல்லா ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பேன். நீங்க 2 பேரும் வெளியே சுத்துறத நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஒரே ஒரு டைம் அந்த இன்டர்வியூல நீங்க மாட்டினது மட்டும்தான், அதுவும் சென்னையில. மத்தபடி நீங்க வெளியே சுத்தி நான் பார்த்ததே இல்ல. தாராளமா போயிட்டு வாங்க, ஆனா பார்த்து பத்திரம் சரியா? வண்டி ஓட்டும் போதெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமா கண்ணு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல கல்யாண நேரத்துல எல்லாம் ரொம்ப பொறுமையா பத்திரமா இருக்கணும். ஊருக்கண்ணு பட்டுறோம்னு சொல்லுவாங்க. சரிக்கா. விஜய், பிள்ளைங்க 2 பேரும் வெளியே போடணும்னு ஆசைப்படுதுங்க, போயிட்டு வரட்டும். ஆனா வந்தோடனே குடும்பத்துல இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு அத்தையை சுத்தி போட சொல்லு கண்ணு. நானும் வீட்டுல போய் எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி போட்டுறேன். சரிங்கக்கா, சுத்தி போட்டுறேன். சரி தம்பி, நீ சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு வா, நாங்க எல்லாரும் வேன்ல கிளம்புறோம். சரிக்கா. அண்ணே போயிட்டு வரட்டுமாண்ணே? அம்மா, ஏன் காதலிக்கும் போது அண்ணே காதலிக்கிட்டுமானேன்னு கேட்டு பண்ண வேண்டியதானே? இப்ப வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வரட்டுமானே நான் வந்து கேக்குறேன். இல்ல, ஒரு மரியாதை. ஆடாடாடாடாடா, போதுமாப்பா உங்க மரியாதை. போங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணுங்க. ராஜா, ஒரு 5 minutes ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். தம்பி, நீங்களும் ட்ரெஸ் மாத்திட்டு போங்க. இந்த வேட்டி சட்டையோட எல்லாம் வெளியில இந்த வெயில சுத்தினீங்கன்னா உள்ள எரிஞ்சு போயிருவோம் நம்ம. சரிங்கண்ணே. அடடே, சின்ன குட்டிக்கு ஸ்வீட் வேணுமா? இதழ் ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது தங்கம், இங்க வா. குழந்தை ஆசையா வருதுல, ஏன் தடுக்கிற? அண்ணே ஃபர்ஸ்ட் உங்களை அடிக்கணும். எதுக்கு இப்படி தாம்பால நிறைய ஸ்வீட் போட்டுட்டு வந்து நடு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா உங்க வயசுக்கு சுகர் வந்துடும் அண்ணி. போக போக இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். கண்மணி, நான் என்ன பண்றது? வேணான்னு சொன்னேன். விஜய் தான் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டா. சரி, அதெல்லாம் வேஸ்டா போவேணாமே, ஆளுக்கு 2 எடுத்து போடுவோமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ஒருத்தரும் வேணான்ட்டீங்க. சரி, நம்மளால சாப்பிடுவேன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் எனக்கு கம்பெனிக்கு குட்டி வந்துட்டால, இனிமே நானும் அவளும் சேர்ந்து சாப்பிடுவோம். நான் உங்களையே சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அவளுக்குலாம் கொடுக்காதீங்க அண்ணி, அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டானா அதே கேட்டு அழுவா. என்னடி என்னமோ 4-5 பிள்ளை பெத்தவ மாதிரி இவ்வளவு வியாக்கான பேசுற? எங்களுக்கு தெரியாதா? 4-3 பிள்ளைய பெத்து வளர்க்கலையா? அண்ணி, நீங்க எப்படி வேணாலும் உங்க பிள்ளைங்களை வளர்த்துருந்துருக்கலாம். ஆனா இதழ் குட்டி வேற, அவளை அப்படி வளர்க்காதீங்க. ஐயா, அந்த பிள்ளைய பெத்தவங்க கூட இவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க போலயே. உனக்கு என்னம்மா இந்த பிள்ளை மேல இவ்வளவு அக்கறை? அது வந்து அண்ணி, என்ன நம்பி தானே குழந்தைய கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு நாளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்கிட்ட தானே கேட்பாங்க. அதனாலதான் சொன்னேன். சரிம்மா, சரி. ஒன்னும் சரியில்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, வச்சுக்கிறேன். கண்மணி அண்ணே, நம்ம கடையோட பழைய லிஸ்ட் எல்லாம் ஒரு நோட்டு போட்டு பெருசா வச்சிருந்தேன்லமா, அதெல்லாம் உன்னை ஒரு நாள் பரணி மேல வைக்க சொன்னேன்ல, அது என்ன இடத்துல இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணே, அம்மாவோட ரூமுக்கு மேல இருக்க பரணியில தான் வச்சிருந்தேன். அப்படியா கண்ணு? அது கொஞ்சம் எடுத்து தெரியா? மேல ஏறி எடுக்கிற அளவுக்கு இங்க யாரும் இல்ல, பிள்ளைங்க எல்லாம் விளையாட போயிடுச்சுங்க, நீ மட்டும் தான் இருக்க. கொஞ்சம் அதை எடுத்து கொடுக்கண்ணு. சரிண்ணே, இதோ வரேன். அண்ணி, இதழ் கேக்குறானு, தயவு செஞ்சு அவளுக்கு ஸ்வீட் கொடுத்துறாதீங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாண்டுக்குட்டி, உனக்கு ஸ்வீட் வேணுமா? அவ கடக்குறா, அவளுக்கு தெரியாம நான் உனக்கு தரேன். குட்டி, இங்க பாரு, இதுதான் குலாப் ஜாமுன். செம்ம டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாரு. எங்க வச்சோம்? எங்கதானே எங்கேயோ வச்சோம். இங்க வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, ஆனா காணுமே. கண்மணி என்ன பண்ணிட்டு இருக்கா? செவத்த புடிச்சு தொங்கிட்டு இருக்கா. போய் கேப்போம். கண்மணி, கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். I'm sorry. இட்ஸ் ஓகே கார்த்திக், ஐம் சாரி. கரெக்டான டைம்ல என்னை வந்து பிடிச்சிங்க, இல்லைனா நான் கீழே விழுந்திருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். பார்த்து பத்திரம். நான் போகவா? ஓகே, பாருங்க. கண்மணி, ஒருவேளை இதழ் அழுதானா, நீ அவளை ரூம்க்கு கூட்டிட்டு வா. சரி கார்த்திக், நான் கூட்டிட்டு வரேன். நான் வரேன் கண்மணி. சரி கார்த்திக். பாய். ரோஜாமா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போய்கிட்டு இருக்கோமா? என்ன ராஜா, வீட்ல இருக்கிற எல்லாரையும் நிக்க வச்சு பெர்மிஷன் கேட்டு வெளியே கூட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க எங்க போலான்னு? தெரியல ரோஜாமா, உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அதான் வீட்டுல எல்லார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்டு உன்னை வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப எங்க போறதுன்னே தெரியல. நீ ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட்டா சொல்ல, நம்ம அங்க போலாம். ஹோட்டல் போலாமா? வேண்டாம். கோவிலுக்கு? ராஜா, லவ் பண்றவங்க போற ஸ்பாட் அது.
சரி வேற பார்க்குக்கு ம்ஹும். ஏய் என்னடி எல்லாத்துக்கும் ஊஹூன்ட்டே இருக்க அப்ப நீ ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன ராஜா உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் நல்ல ஸ்பாட்டை மறந்துட்டீங்களே. ஆ என்னது? பீச். அட ஆமால, எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அங்கதான் போவீங்க. அப்பதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதானே? ஆமா. ராஜா பீச்சுக்கு தான் போறோம். ஆனா நம்ம பீச்சுக்கு போல. டயலாக் நல்லா இருக்கு ரோஜாமா, ஆனா எனக்கு சுத்தமா புரியல. இப்ப நான் எங்க போகணும்? பீச்சுக்கு போங்க சொல்றேன். சரி.